படம் சூப்பரா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கு. இல்ல ஆன்லைன் ஸ்டோரினா எல்லாமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கரெக்டா எல்லாமே வந்து பார்க்கணும். இல்ல படம் ஆக்டிங் சூப்பரா நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. இல்ல அவரு நார்மலா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்கல்ல அவரு த்ரில்லர் மூவி. ஸோ அதே மாதிரி ஆக்ஷன் தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து அதான் படத்துக்கு மேட்சா போகுது. ஸோ லேக்லாம் எதுவும் இல்லை. ஓகே. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. கொரோனா காலத்தில் உதவி பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு மருத்துவம் இருக்குது, அதை பற்றின கதை நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் மேனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல இருந்து எனக்கு ஹீரோவையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க, சாங்ஸும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு பிரதர். என்ன கதை என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நல்ல சோசியல் மெசேஜ். நீங்கள் படத்தை பாருங்கள், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஹீரோ ஆக்டிங் சூப்பரு. பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் மூவி பட் ஒரு 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருக்காப்புல. ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமே சொல்ல முடியாது. ஃபைட்ஸ்லாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காப்புல. எல்லாமே பெர்ஃபெக்ட். ஒரு அத்தனை ஹீரோக்குரிய அத்தனை தகுதி அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்தீங்களா எல்லா இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லபடியாக ரிவ்யூ கொடுங்க. படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்காத ட்விஸ்ட், மாஸ்க்மேன் பத்தி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. தெரியும், ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ற ஒரு ஆக்டர் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம். பட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை. ஆக்டிங் வந்து அதாவது பெரிய லெஜெண்டான சரத்குமார் சார் இருக்காங்க, அப்புறம் ஜிவிஎம் இருக்காங்க, சமுத்திரகனி இருக்காங்க. இவங்களுக்கு ஈக்குவலா சித்தாரா மேம் இருக்காங்க. இவங்களுக்கு ஈக்குவலா அவருமே நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாது, சூப்பரா பண்ணிருக்காங்க. கர்மா இஸ் புமராங், அதுதான் படம். நம்ம ஒரு கர்மா பண்ணா சுத்தி நமக்கு தான் வரும் அப்படின்னு சூப்பரா எடுத்து காட்டியிருக்காங்க. அண்ட் ட்விஸ்ட், அப்புறம் எடுத்துக்காட்டு, இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்பாவுக்கு ஒரு சாங் இருக்கு, அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் படம் இவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காரு. சீரியஸா நாங்க அதை எதிர்பார்க்கல. ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாவே ஒரு லேக் வரும், அப்படி இப்படி வரும். பட் ஹீரோ வந்து ஃபைட் சீன் தான் சொல்லணும், சூப்பரா பண்ணியிருந்தாரு. சீரியஸாவே அவர் செமையா பண்ணியிருந்தாரு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அதான் ஒரே சாங் தான் இருக்கு படத்துல. மத்தபடி மியூசிக் வந்து எல்லாத்துக்குமே இந்த சீனுக்கு இந்த மியூசிக் அந்த மாதிரி பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல சின்னதா தான் அப்படியெல்லாம் இல்ல. அவர் 50% இருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து எல்லா சீன் எல்லா படம் ஃபுல்லாவே அவர் ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் தான் வராருன்னு சொல்லவே முடியாது. படம் ஃபுல்லாவே இருக்காரு. 50% இருக்காரு. ஓவராலா படம் சூப்பர். நல்லா இதுனா அவன் ஃபேமிலிக்கோசம் கஷ்டப்பட்டுருக்காரு. வேற லெவலாக படம். ஆமாண்ணா, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதை வந்து இது பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வேற லெவல்லாம். அட்லீஸ்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ப்ரோ. ஸோ நாங்களாம் ஆங்கர்ஸ்லாம் சேர்ந்து படம் பார்க்க வந்தோம். நல்லா இருக்குது படம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதாவது விக்ரமன் சாரோடைய மகன் அதையும் தாண்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. விஜய் கனிஷ்கா அப்படின்றவர் நம்ம ஹீரோ. ஃபர்ஸ்ட் மூவி விஜய் அப்படின்னாலே வெற்றி தானே. அதனால் அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சர் செம்மையாக இருக்கும். அவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். நல்லா இருக்குது. அதாவது சமுத்திரகனி சார், சரத்குமார் சார், ஜிவிஎம் சார், சித்தாரா மேடம், அதுக்கப்புறம் அனிதா கேரக்டர் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, ஆனால் அதை விட செகண்ட் ஆஃப் டபுள் மடங்கு ஓகே. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர், ஆசம். கண்டிப்பாக இப்போ இருக்க 2K கிட்ஸ் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். எங்களை யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் மூவியாக பண்ணியிருக்காரு. அது கிளைமேக்ஸில் அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் சொன்னதோட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சத்யா சாரோட மியூசிக்காக இருந்தாலும் சரி, சரத்குமார் சார் லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. சரத்குமார் சாரை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு உடம்பு இல்லை நல்லா கரெக்டாக இருக்குது. முக்கியமாக அவர் வந்து அவருடைய அந்த உடம்பே பயங்கரமாக இருக்குது. இன்னும் அந்த கம்பீரம் குறையில அவருக்கு. அவர் என்றும் இளமை தான்.